ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது வெஜ்ஜு பிரியாணி தான். குக்கரை வச்சுட்டேன். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து நெய் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் எனக்கு நெய் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தாளிப்பு, பட்டை, கிராம்பு, இலை இதெல்லாம் போட்டுப்பேன். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டால் கொஞ்சம் நல்லா வாடையாக இருக்கும். அதுக்காக தான் போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஹையில் வச்சிடக்கூடாது, ஸ்லோவாகவே வச்சு வதக்கணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா, ஒரு படி புதினா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் தண்ணியாகவே ஆக்கி நான் ஊற்றிப்பேன். ஏன்னா கட்டியாக போட்டுட்டு அடியில் தீய ஆரம்பிச்சிடுது. அதனால நான் கொஞ்சம் தண்ணி கலந்துப்பேன். தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துப்பேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மட்டன் மசாலா கொஞ்சோண்டு போட்டுப்பேன். பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுப்பேன். தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் தயிர் போட்டால் தான் நல்லா வாடையாக இருக்கும். அரிஞ்சு வச்ச காய்கறி, இங்கிலீஷ் காய்கறின்னு சொல்லுவாங்க, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணால் பிள்ளைங்களுக்கு தெரியாது, வாயில் தென்படாது. நல்லா அதுவும் மசாலாவோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சிருந்து, இப்போ ஒரு படி எடுத்தேன்னா அதால் 2 படி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு சீனி போட்டுப்பேன். அதுக்கப்புறம் அரிசியை சேர்க்கணும். நல்லா தண்ணி கொதித்த பிறகு நல்லா அரிசியை 3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொதித்த பிறகு அதை சேர்த்துக்கணும். நல்லா உப்புலாம் திட்டமாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்கும் போது அதுக்கப்புறம் குக்கரை மூடணும். குக்கரை மூடி 3 விசிலு கரெக்டாக. எங்கள் வீட்டு அரிசிக்கு 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். 3 விசில் உடைஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணி கொஞ்சோண்டு மல்லிக்கீரை தூவி விடணும். நீங்கள் பசனை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், கிண்டும் போதே பொலன்னு அழகாக உதிரியாக இருக்குது அரிசி. அதுக்கப்புறம் என்ன, ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சு ஹஸ்பண்டுக்கு பரிமாற வேண்டியது தான். நான் செஞ்ச மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.